மக்களே, விஜே பார்வதி கமருதீனோட பாட்காஸ்ட் பார்ட் 2வா பார்த்தீங்களா? எனக்கு அந்த வீடியோவ பார்க்கும்போது, உண்மையாவே அவங்க காதலர்களா அப்படி தோணல. 5 வருஷம் 2 பேரும் பயங்கர லவ் பண்ணி, மேரேஜ் பண்ணா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பேசிக்குவாங்களோ, அந்த மாரி தான் இருந்தது. அந்த வீடியோவ நீங்க சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஆன் பண்ணிட்டு சிரிக்கிறதுக்கு ஈன்னு உட்கார்ந்த நான், கடைசி வரைக்கும் அந்த வீடியோவ அப்படிதான் பார்த்தேன். அவங்க 2 பேர்த்துனாலயும் அந்த சிரிப்பவே கண்ட்ரோல் பண்ண முடியல. அத தாண்டி அவங்க என்ன சொல்றது, ஒரு குட் சோல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. ஒரு ரியல் 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற ஒரு அழகான பாண்டிங் வெளிப்பட்டுச்சு. அதையெல்லாம் தாண்டி அவங்கள யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி, இவங்கெல்லாம் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு பேசின விதமா இருக்கட்டும். அவங்க 2 பேரும் அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள வந்துகிட்ட அந்த வெட்கம், காதல், சிரிப்பு எல்லாமே நம்மளையும் அந்த அவங்களுக்குள்ளேயே நம்மளை உண்மையா போக வச்சது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் தோணும். எனக்கு அப்படிதான் அந்த வீடியோக்குள்ளேயே இணைஞ்சு அப்ப சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சவன் அந்த வீடியோ முடியிற வரைக்கும் சிரிச்சேன். அதை தாண்டி அவங்க பர்ட்டிகுலர் டாப்பிக்கை அட்ரஸ் பண்ண விஷயம் வந்து, டேய் உண்மையாவே நீங்க 2 பேரும் மெச்சூருங்கிறத காமிச்சிட்டீங்க. கமருதீன், விஜய் பார்வதி சொல்றாங்க, நம்மளை எல்லாம் எப்படி எப்படியோ பண்ணாங்களா, அவங்கலாம் நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு 2, 3 டைம் அதை வந்து திரும்ப சொல்றாங்க. நம்மளை வந்து வெளியில ஒரு மாதிரி பேசி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே நல்லா இருந்துட்டு போகட்டும், விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போற பக்குவம், மற்றவங்க காயப்படுத்தின வழிகள் இருக்குல்லங்க. உண்மையா சொல்றேங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார நேரடியாகவும் மறைமுகமாகவும் விஜய் பார்வதியும் கமருதீனுக்கும் நிறைய பேர் ஒரு மாதிரி எப்படியாவது அவங்களுக்கு உண்டான அழகான பாண்டிங்கை பிரிச்சிடணும், அவங்கள பத்தி இல்லாதது பொல்லாத வேலைகளை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையா சொல்றேன், விஜய் பார்வதி கமருதீனை வந்து இவ்வளவு தூரம் நீ வந்து தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறியாடா, அவங்களுக்கெண்டா நீ ஒரு ப்ரொமோட்டிங் வீடியோ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிற விஜய் பார்வதி கமருதீனோட ஹேட்டர் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வயசு இருக்கு பாருங்க, நம்மளுமே அந்த வயசுகளை கடந்து வந்திருக்கோம். அந்த பர்டிகுலர் வயசு வந்து இத்தனை கேமராக்கள் இருக்குது, நம்ம எப்படி பேசணும், எப்படி பழகணும் எதுவுமே தெரியாது. காதலுக்கு கண் இல்லை, அது ஒரு கண்மூடித்தனமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது வெறுமனான வார்த்தைகள் இல்லை, அதுக்குள்ளார ஆட்படுத்தப்பட்ட அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அன்பை உங்களுக்கு தெரிய எத்தனை பேர் அதை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. இப்போ விஜய் பார்வதியை கமருதீனுக்கான அந்த அழகான பாண்டிங்கை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஆரோரா சிம்க்ளைர் கானா வினோத்தை மணி பாக்ஸ் எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு மூலச்செலவை பண்ணி எப்படியாவது நீ எடுக்கணுங்கிறக்காக அந்த பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மணி பாக்ஸை எடுக்க வைக்கிறதுக்கு முழு முக்கிய காரணம் ஆரோரா சிம்க்ளைர். ஆரோரா போயிட்டு, கானா வினோத் நீ மணி பாக்ஸ் எடுக்க நான் தான் காரணமா அப்படிங்கும்போது அந்த மனுஷன் இல்லைப்பா நான் என்னோட சுயநலவை தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது அவருடைய மனிதாபிமானத்தை காட்டுது. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல நகர்ந்த நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோரா சிம்க்ளைர் வந்து முழுக்க கானா வினோத்தை ஒரு மூலச்சலவை செஞ்சு தான் மணி பாக்ஸ் எடுக்க வச்சாங்கன்னு நான் இப்போவும் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. அதே செலவையத்தான் வந்து கமருதீன் கிட்ட விஜய் பார்வதி கிட்ட பேசும்போது, உன்னை விஜய் பார்வதி பேட் டச் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொன்னால, அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட நீ கோவம் தானே காட்டணும். அவன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாடா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல நீ ஒரு டீனேஜ், உனக்குன்னு ஒரு மீடியா ஃபேஸஸ் இருக்குது, நீ நாளைக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நீ ஒரு ஹீரோவாக வரணும், உன்னோட சீரியல் பெண்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, குட் டச் பேட் டச் டாபிக் ஒன்று எடுத்திருக்கிறான், நீ அந்த இடத்துல கோவப்பட்டு அவன் மேலே ஒரு எதிரியாக தானே பார்க்கணும், அதை தாண்டி ஏன்டா உனக்கு ஒரு அழகான லவ் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாங்கிள் லவ் ஷேப்பில் ஆரோரா சிம்க்ளைர் ஆடின கேமை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக பேசலாம். அதை மட்டுமா பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் விஜய் பார்வதி கமருதீன் விஷயத்தில் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறதையும், வியானா பார்வதிக்காக பேசின விஷயமா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப், விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அடிக்கடி போன அந்த பாட்காஸ்ட்டில் பார்ட்டில் 1ல் சொல்கிற மாதிரி அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு யார் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னும், அந்த பாட்காஸ்ட் பார்ட் 2ல் என்னெல்லாம் இருந்து நம்மளோட ஸ்டைலில் அனலைஸ் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த உண்மை நிகழ்வுகளை தரம் பிரித்து தெளிவாக பேசிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேசுகிறது உண்மையாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை உண்மைக்கு புறன்பா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கனாலே அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க பாட்காஸ்ட் 2வா பார்த்துடலாம். அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார கமருதீனும் விஜய் பார்வதியும் எப்படி இருந்தாங்களோ ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் அப்படிதாங்க இருக்கிறாங்க. நான் உண்மையா நினைச்சேன் இவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக கண்டென்ட்டுகளுக்காக விஜய் பார்வதியில் ஒரு மாதிரியான ஏதோ ஒரு வேலையை பிளான் பண்ணுது, அதை தாண்டி கமருதீன் பையன் ரொம்ப கோளாறாதான்ப்பா சுற்றுறான், ஒரு பிளே பாய் மாதிரி சுற்றுறான், வந்து விஜய் பார்வதி வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு கடைசியில் வெளியில் போனால் நீ யாரு நான் யாருன்னு எனக்கு தெரியாத மாதிரி போயிடுவாங்க 2 பேருமே அப்படின்னு நினச்சேன். உண்மையா சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அவங்களுக்கு கிடைச்ச ரெட் கார்டு ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களுடைய மனசில் வந்து அப்படி நின்று வலிக்குதான்.
அந்த உணர்வு அவங்களோட லைஃப்பில் உயிருள்ள காலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக ட்ராவல் பண்ணும். ஏன்னா உண்மையாக வாழ்கிற அவங்களுக்கு அது உண்மையாக வலிக்கும். அந்த மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த காதல் இருக்குது பாருங்கள், அது கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இந்த உலகத்தில் 100 வயசு இருக்கட்டும், உயிருள்ள காலம் வரைக்கும் அந்த காதலையும் அந்த ரெட் கார்டையும் அவங்க மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தாங்க அவங்க. ரொம்ப வெள்ளந்தியாக இருக்குங்க. அதுலேயும் கமருதீன்லாம் வந்து பேசுனா அப்படி பாயிண்டாக பேசக்கூடிய பையன். அந்த வீடியோவில் வந்து சொல்கிறான், தெளிவாக கமருதீன் வந்து சொல்கிறான், அப்படி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான்லாம் பேசணும்னு முடிவு பண்ணி உட்காந்தன்னு வைங்க, கமருதீன் பேசுனா, விஜய் பார்வதி பேசுனா, பிக் பாஸ் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி, பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாத்தையும் தரம் பிரித்து அப்படி புட்டு 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 வச்சிருவாங்க நிச்சயமாக. ஆனாலையும் அவங்க சபை நாகரிகம் கருதி அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானத்தில் அவங்க ஒரு தெளிவான ஒரு குட் சோல் அப்படிங்கிறத அடிக்கடி ரிமெம்பர் பண்ணுறாங்க. அந்த போட்டியாளர்களோட பேரை சொல்லக்கூட யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த 2 நபர்களை இந்த போட்டியாளர்கள் எல்லாமே தாறுமாறாக இன்டர்வியூவில் வியூஸ்க்காக வச்சு செய்கிறாங்க. ஆல்ரெடி சேனலு டிஆர்பிக்காக 91 நாள் கண்டென்ட் பேஸில் இவங்க 2 பேர்த்தோட லைஃப்பை யூஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஷோ போகும்போது ஒரு ஹைப் இல்லையே அப்படிங்கிறதுக்காக ரெட் கார்டை கொடுத்து அதாவது ஒரு மாதிரி ஒரு ஆக்டிங் ஷோ எல்லாம் கிரியேட் பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு மொமெண்ட் அந்த கார்டாஸ்கில் நடந்தது. அந்த இடத்துல என்ன நடந்துங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்களில் பேசிட்டோம். இந்த பாட்காஸ்ட்டில் முழுக்க அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் இருந்தது விஜய் பார்வதிக்கு அப்பா கிடையாது. அது ஒரு அன்பை தேடி வளர்ந்த ஒரு பொண்ணு. இந்த பக்கம் கமருதீனுக்கு வந்து யாருமே கிடையாது. அவருடைய ஃப்ரெண்டு வந்து இறந்துடுறாரு. அவங்கள ரொம்ப கைட் பண்ணி வளர்த்துன அந்த நபரும் இறந்துடுறாங்க. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. இப்படி வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு வளர்த்துனேன். எங்கள் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துறாங்க. இந்த சொசைட்டியில் நான் எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்னு ஏங்குற பையனை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 பேருமே தாறுமாறா வழிகளை அனுபவிக்கும் போது உள்ள இருந்தவன்லாம் ஒவ்வொரு ஸ்டைலில் அட்டாக் பண்றா. எல்லாருமே என்னடா ஒரு தியரி படிச்சுட்டு வந்து உட்காந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு எல்லா ஷோவையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சலிச்சாலாம் கிடையாது. இவங்க 2 பேருமே திறமையான ஆள்கள் தான். ஆனாலையும் பிக் பாஸ் ஷோ இல்லைன்னா பார்த்துட்டுலாம் பிளான்லாம் போலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிளானில் போகாத அந்த நபர் சூப்பராக கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கும்போது மன ரீதியாக உடஞ்சி போய் உட்காரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆறுதலாக மாறிக்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க கிட்ட மோதலாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து திரும்ப ஒரு காதலாக அழகான பாண்டிங்காக மாறுது. எப்படிப்பட்ட அழகான காதலாக இருக்குதுன்னா, எவ்வளோ பேர் திவ்யா உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆரோரா சிம்கில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் என்னென்னமோ சொல்லி தாறுமாறாக உடைக்க ட்ரை பண்ணுது. ஒரு பக்கம் கானா வினத்தை விட்டுறாங்க, கூட சேராதரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நட்பு ரொம்பவே உயிரினும் மேலாக நேசிக்கிற அந்த கமருதீன் நண்பர் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியல, காதலையும் விட முடியல. 2 பேர்த்தையும் எப்படியாவது மறந்துடணும். 2 பேருமே பேசி முடிவெடுக்கிறாங்க. ஆனாலையும் அவங்களால பிரிய முடியல. அப்போ அந்த காதல் எப்படி இருக்கும்? ரொம்பவே உண்மையாக இருக்குங்க. அந்த வயசில் அவங்க 2 பேருமே நம்மளுமே அந்த பழகுன அந்த ஒரு நபர் அப்பா அம்மா சொல்லுவாங்க, எப்படியாவது அவங்ககிட்டலாம் பிரிஞ்சிரு, அவன்லாம் உனக்கு சரியில்லை, அவன்லாம் ஒரு ஆள் இல்லை. அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இவங்க 2 பேர்த்துக்கும் ஃபேமிலியிலிருந்து வந்த அவங்களோட ஃப்ரெண்டு போத்தன் சொல்கிறாரு. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நீ எப்படியே அவங்க 2 பேர்த்துக்கு செட் ஆகுது, கேம் பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமருதீனோட அக்கா சொல்கிறாங்க, தலை நிமிந்து நடந்துக்கிற மாதிரி பண்ணுறான், வேண்டாண்டா பார்வதி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போத்தன் கூட வந்து திரும்ப சொல்கிறாரு, நீ யாரை வேணா பார்வதியை கூட நம்பிடு, மற்ற ஆளுகளெல்லாம் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்னாங்க பார்த்தீங்களா, அது இப்ப வரைக்கும் விட்டு கொடுக்கலங்க. இதை விட என்ன தகுதி வேணும்? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலையும், ஒரு காதலர்களாக இருந்தாலையும், ஒரு நல்ல நண்பர்களாக இனிமேல் ட்ராவல் ஆனாலும் சரி, எந்த ரோலாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. கமருதீனை பார்வதி விட்டு கொடுக்க மாட்டாங்க, பார்வதியை கமருதீன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இந்த மாறி அடித்து இவங்க கிட்டேயே ஒரு சில கேமெல்லாம் விளையாண்டு இவங்களை எப்படியாவது உடச்சிடணும் ட்ரை பண்ணாங்க இல்லையா, அந்த நபர்கள் மாதிரி லட்சக்கணக்கான நபர்கள் வந்தாலையும் இவங்க 2 பேர்த்த யாருமே உடைக்க முடியாது அப்படின்னு தான் தோணுச்சு. உண்மையாக யதார்த்தமாக சொல்ல போகணும்னா 2 பேருமே பாவங்க. ஒரு சின்ன வயசு 2 பேருமே அறியாமல் எதேதோ பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள வந்த அந்த காதலை வந்து அது ரொமான்டிக்காக அதை ரசிக்கிறாங்க, ஒரு மாதிரி வார்த்தைகள் விடுறாங்க. எல்லாமே நடக்குது தான், எல்லாமே கலந்தது தான். அந்த ரியாலிட்டி ஷோவில் இவ்வளோ கேமரா பார்க்குது, அப்படி இது ரியாலிட்டி ஷோ, இத்தனை லட்சம் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே
அத புரிஞ்சுமே ஏன்னா 2 பேருமே மீடியா ஃபேஸஸ். நம்மள வெளியில என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் தான். வெளியில என்னமோ நெனைச்சுட்டு போகட்டும். எனக்கு இந்த என்ன சொல்றது? இந்த ஒரு உணர்வு ரொம்ப புதுவிதமா இருக்குது. இத நான் அனுபவிக்கணும்னு நெனைக்கிறேன். அது என்னோட கேம ஸ்பாயில் பண்ணுதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது. அவள மறக்கணும்னு நெனைக்கிறேன். பட் முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டுக்குள்ளாரையெல்லாம் அவங்க சிரமப்பட்டாங்க இல்லையா? அது சொல்ல வார்த்தைகள் இல்ல. அதனால அவங்கனால கண்ட்ரோலும் பண்ண முடியல. ஸோ இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே. ஒரு வேள இவங்க 2 பேர் தனிச்சு பிரிச்சு விளையாண்டுருந்தா, நிச்சயம் 2 பேத்துல யாரோ ஒருத்தர் டைட்டில் வின்னர். ஏன்னா 2 பேருமே பக்கா கேமரு. அந்த இடத்துல விக்ரம் ஒரு வேலைய செய்றாரு. அது அதாவது என்னன்னா, ஆரோரா சிம்க்ளைர் வந்து பார்வதி கூட பேசாத. ஆரோராவ பேசிட்டு நான் விக்ரமுக்கு வர்றேன். ஆரோரா சிம்க்ளைர் வந்து பார்வதி கிட்ட பேசாத. அவ ஒண்ணு வந்து பேட் டச் பண்ணேன்னு ஒரு கேஸ் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்த நபரு, கமருதீனுக்காகவே வாழ்த்துற மாரி பேசின ஆரோரா சிம்க்ளைரு, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போகும்போது, கமருதீனுக்காக வந்து நிக்கவே இல்ல. கமருதீன் அப்படியே பார்க்கவே முடியலைங்க. பார்வதி கூட அப்படியே ஒரு கெத்தா வெளியில போறாங்க. கமருதீன் அப்படியே மூஞ்சியே இல்ல. ஆணவனத்த கிஸ் பண்ணிட்டு, அந்த பையன் அப்படியே அழுதுட்டான். அவனால முடியல. மனசு உடைஞ்சு போகும்போது, "நீ ஒரு உண்மையான நண்பனா இருந்தா, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். அவனுக்காக நின்னு உட்றா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்கணும். கமருதீன் சொல்றாங்க, "நான் என்ன நம்பி இருந்த நண்பர்கள ஏமாத்திட்டேன். என்ன வளர்த்துனவங்களுக்கு நான் உண்மையே இல்ல. எங்க அம்மாக்கு நான் ஏதாவது பெருசா சாதிக்க முடியாம போயிருச்சோன்னு சொல்லிட்டு, தல மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்கு இனிமேல் உயிர் வாழவே ஆசை இல்ல. நான் ஏதாவது பண்ணிக்கலான்லாம் தோணுச்சு" அப்படின்னா, எவ்வளவு வலிய இந்த ரியாலிட்டி ஷோல அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உண்மையாவேங்க பாவங்க. அந்த 2 பேர்த்துக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு லவ் கன்டென்ட்டுக்காக ப்ரோமோக்கள்ல யூஸ் பண்ணிட்டு, ஷோக்காக யூஸ் பண்ணிட்டு 2 பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு போம்போது, அதுக்கப்புறம் நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு ப்ராப்பர் சென்டப் குடுத்தீங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் இருந்தாலும் அந்த மனசு உடைஞ்சு போம்போது, உள்ள இருந்தவன்லாம் ஒரு மாரி தாக்கியிருக்கிறான். வெளியில வந்து பார்த்தா சோசியல் மீடியால தாறுமாறா தாக்கி வச்சிருக்கிறான். என்னடா நடக்குது? நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? நம்ம இனி வாழ தகுதியே இல்லையோ? அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் வரைக்கும் யோசிச்சிருக்கிறான்னா பாருங்க, அவன் மனசளவுல எவ்வளோ உடைஞ்சிருப்பான்னு. பார்வதிலாம் கெத்தான பொண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்து மனசு உடைய தேவையில்ல. காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கடந்தோம்னா, உண்மையா நம்மளுக்கான அந்த அழகான ட்ராக் வரும் அப்படிங்கிறத இந்த 2 நபர்களும் சூப்பரா காமிச்சிருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா, ரெட் கார்டு வாங்கிட்டு 2 பேரும் வெளியில போம்போது, ஐய்யய்யோ! 2 பேரும் மீடியா பேசஸே வெளியில தல காட்ட முடியாம எவ்வளோ ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பாங்களோ! பாவங்க! அப்படின்லாம் நான் உண்மையா மனசார ஃபீல் பண்ணிட்டு, என்னடா எனக்கு உண்மையாவே கமருதீன் பார்வதி அவ்வளோ பெருசாலாம் புடிக்காது. ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம், என்னடா ஒரு ஒரு செகண்ட்ல ஒரு டிராமா பண்ணி, விக்ரம் ஏதாவது சொல்லிக் குடுத்துட்டாரோ! சாண்ட்ரா கீழ விழுந்ததுக்கப்புறம் ஏன் மயக்கமான நபர் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்களோ! இல்ல ரெட் கார்டுக்கு இவங்க 2 பேரும் ஒரு 2 பேர்த்த எவிக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரெட் கார்டு மாரி ஒரு ஹைப்ல டிஆர்பி ஹைப்புக்காக பண்ணிட்டாங்களோ! இப்படி நிறைய குழப்பங்கள் வருது. ஆனாலும் பாவம்ல இவங்க வெளியில வந்தா ஃபேஸே காட்ட முடியாதுல்ல, அப்டிலாம் ஃபீல் பண்றதுங்க. மக்களாகிய நீங்க அவங்க ஒரு ஃபேன் மீட் வைக்கும்போது கோலாகலமா அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. 2 பேருமே ஒரு அழகான காதல், ஒரு நல்ல மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்பிள் வின்னரா கோலாகலமா கொண்டாடுனீங்கல்ல, அது மட்டுமே தான் மக்களாகிய நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க. கமருதீன், பார்வதி அவங்க எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா, அவங்கலாம் வந்து ஒரு லக்கி பெர்சன் தாங்க சொல்லணும். ரெட் கார்டு வாங்கி அவங்க நெகட்டிவா பார்க்க வேண்டிய ஒரு ரோல மக்கள் இவ்வளவு ஆழமான காதல குடுத்து பாசிட்டிவா பார்த்துருக்கிறீங்கன்னா, அந்த 2 பேருமே உண்மையா இருந்திருக்கிறாங்க. அந்த உண்மை மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க வந்து ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு ரெட் கார்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத உணர்ந்த மக்கள் கோலாகலமா கொண்டாடிட்டாங்க. உண்மையாவே அவங்க தப்பான ஏதாவது டிசிஷன் எடுத்திருந்தா, லைஃப்ல இன்னைக்கு அவங்க 2 பேருமே ஒரு நெகட்டிவ் ஒரு இதா இருந்திருப்பாங்க. அதை எல்லாம் தாண்டி வந்து இவங்களுக்குள்ள இருந்த அந்த அழகான காதல பேசிட்டு இருக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்க்கவே எந்த தவறு நடந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம்னா, அது பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேரும் பாட்காஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2 பண்ணும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கும் நிச்சயம் பாருங்க அந்த மாரி தான் தோணும். அதாவது கமருதீனும், விஜே பார்வதியும் ரெட் கார்டு வாங்கிட்டு வரும்போது, ஆரோரா சிம்க்ளைர் வந்து கமருதீனுக்காகவே வாழ்ற மாரி நின்ன அந்த ஆரோரா சிம்க்ளைர் வந்து நிக்கல. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல அவருடைய வக்கரத்த காட்டுறாரு. இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா, இவங்க ட்ரெஸ்ஸிங் காசஸ் எல்லாம் யார் குடுக்குறது? மேபி நம்ம கிட்ட கேட்டா நம்ம கொஞ்சம் நெஞ்சம் குடுக்கலாமான்னு சொல்லிட்டு, அதுக்கு கமருதீன் சூப்பரான வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிறாரு. எங்க அம்மா வந்து நைட் இருட்டாயிருச்சுன்னா, லைட்டுகளை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, "இருட்டுல தூங்குப்பா, ஈபி பில் கொஞ்சம் கம்மியாகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒருத்தருக்கு தான் தெரியும். ஒரு 3 வேள சாப்பாட்ட ஒரு 2 வேளையா மாத்திக்கலாமா? என்ன சொல்றது? ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு வந்து நெறைய காஸ்ட் ஆகுதா? இப்ப இருக்கிறத வச்சு சமைச்சு வாழ்ந்துருவோமா? அப்படின்னு வாழ்ந்திருப்பாங்க. அந்த கஷ்டப்பட்ட மக்கள் வந்து யார்கிட்டயும் கடனே வாங்காம தன் வாழ்க்கைய கடந்திருப்பாங்க. அப்படிதான் கமருதீனோட அம்மா வந்து
ஒரு ரூ. 1 கூட கடன் வாங்காம, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு விமன் வந்து அந்த பையன அவ்ளோ அழகா வளர்த்திருக்காங்க. அந்த பையனுக்கு தெரியுங்க. அவன் வயசு கோளாறுல என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். அந்த பையன் இன்னைக்கு கேட்குறான், "நீ யார்றா எனக்கு காசு குடுக்க? ஹூ ஆர் யூ? நீ அந்த மாரி வந்து நான் காசு குடுக்கட்டுமா? உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஃபீஸ் குடுக்கட்டுமா?" அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாரி நல்லாவே இல்ல விக்ரம். தயவு செஞ்சு என்ன சொல்றது, அவங்களுக்காக ரெட் கார்ட் வாங்கிட்டு போயிட்டு, "டேய் இல்லடா வெளியில உனக்கு ஒரு உலகம் இருக்குடா. இது இல்லடா உன் லைஃபு. பெரிய ரியாலிட்டி ஷோல வந்து ரெட் கார்ட் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நீ மனசு உடைஞ்சு போக தேவையில்ல கமருதீன். கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் வெளியில இருக்கு." அப்படின்னு ஒரு தட்டி குடுத்து, "பார்த்துக்கலாம் பார்வதி. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏதோ நடந்துருச்சு. அத நீங்க வேணும்னு பண்ணீங்களா? இல்ல என்ன சொல்றது தெரியாம பண்ணீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் விட்டுறலாம். இதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா மாறும். இது ஒரு கேம் ஷோ தானே." அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வார்த்தைகள்ல நீங்க ஆறுதல் சொல்லியிருந்தா, பல லட்சம் பணங்கள குடுக்கிறத விட அந்த ஆறுதலான வார்த்தைகள் நின்றுருக்கும். அந்த இடத்துல இவங்க 2 பேர்த்துக்கும் பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸஸ், பீஸஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க நேம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிருச்சேங்கிற மாரி ஒரு மாதிரி நீங்க பேசுற விதம்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நீங்க யாருங்கிறத காட்டுது. இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தரோட பேர மென்ஷன் பண்ணி சொல்லக்கூட யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற நபர்கள் தான் வெளியில வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒரு கன்டென்ட்டுக்காக வச்சு வச்சு எல்லா இன்டர்வியூலயும் பேசுறாங்க. ஏன் திரும்ப திரும்ப நம்ம விஜய் பார்வதியும், கமருதீனுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காவே பேசுறோம்னா, அந்த எதார்த்தமான, உண்மையான அந்த குணங்கள் எல்லாருமே நல்லா இருந்துட்டு போகட்டுங்க. நம்மள என்னமோ பண்ணிட்டாங்க. நம்மளும் அதுல காயப்பட்டோம். தூங்கி எந்திரிச்சா, நம்ம இப்படி பண்ணிட்டோமாங்கிற அந்த டிசிஷன் வந்து நம்மள பயங்கர வருத்தப்பட வைக்குது. நம்மளுக்கு இவ்வளோ பேர் கெட்டுருச்சா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாரி உலுக்குது, மனசு வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த வலிகள ஆயுள் ஆயுள் காலம் முழுவதும் கொண்டுட்டு போறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள குனிய குனிய உள்ள இருந்த போட்டியாளர்கள்லாம் வந்து குத்திட்டு இருந்திருக்கிறீங்க. வியானாவ வந்து உண்மையாவே விஜய் பார்வதி வந்து ஒரு தங்கச்சியா நேசிக்கிறாங்க. ஏன்னா, வியானா வந்து உள்ள என்ட்ரி குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கெஸ்ட் ரோல் மாரி உள்ள வரும்போது, பக்ரம் விக்ரமோட உண்மை முகத்தையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாரி அந்த வியானா பேசின விதமா இருக்கட்டும், உள்ள இருந்த போட்டியாளர்கள்ல சாண்ட்ராவோட முகத்திரை, "எம்மா அந்த ஆஸ்காரா, அம்பாசிடரா மொத்தமா தூக்கிட்டு வந்து குடுத்துரு. எம்மாடி எம்மா நீ என்னா நடிப்பு இப்ப நடிக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு வியானா தாறுமாறா செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்வதியோட ஓப்பன் டாக் ராவா வியானா வந்து சூப்பரா நடந்துக்கிட்டாங்க. இன்னொரு பார்வதி வந்து பேசின மாரி தான் இருந்தது. வியானா எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரா அடிச்சது எல்லாமே. அதுக்கு வந்து ஒரு லவ் யூ அப்படிங்கிற மாரி தான் விஜய் பார்வதி சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய அந்த நேசத்த வந்து வெளிப்படுத்தி காட்டுற அந்த விதம் வந்து ஒரு உயரிய பண்பு. அந்த விஷயத்த வந்து பார்வதி செய்யணும்னு நெனச்சா, அந்த இடத்துல உண்மையாவே செஞ்சிருந்தாங்க. ஏன்னா, வியானா வந்து அந்த முகத்திரைய வந்து ஒரு மாஸ்க் போட்டு ஒரு ஆக்டிங் ரோல போட்டு ஒரு நல்லவ அப்படின்னு ரோல்ல வாழ்ந்துட்டு இருந்த எல்லாத்தோட முகத்திரையும் கிழிச்சாங்க. நீங்கலாம் அவங்கள விடலாம் நீங்கலாம் ரொம்ப மோசம்டாங்கிற மாரி பேசின விதம் சூப்பரா இருந்தது. அதே கமருதீன் வந்து கானா வினோத் ஒரு உயிருக்கு மேல நேசிக்கக்கூடிய ஒரு அழகான நண்பன் வந்து தனக்கு ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சுன்னொன்னே சம்மந்தப்பட்ட அந்த காதலிய போயிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி பயங்கரமா சண்டைக்கு போனார் இல்லையா? அந்த மொமெண்ட்ல என் நண்பன் எனக்காக தான் பண்ணிட்டான். நீ வெளியில நாளைக்கு சந்திச்சீன்னா, அவன்கிட்ட எப்படியாவது பேசுவியா பார்வதின்னு சொன்னதுல எல்லாம் வந்து, பார்வதி நீ என் காதலி. நீயும் எனக்கு முக்கியம். வினோத் என் நண்பன். அவனும் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு நாளைக்கு அவன் எனக்காக தான் பண்ணான். நீ அவன் கூட போயிட்டு எப்படியாவது அடுத்த வாட்டி பேசிரு அப்படின்னு கேட்ட விதங்களா இருக்கட்டும். நம்மள கெட்டது விதமா பேசின எல்லாருமே நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்ன அந்த 2 நபர்களும் உண்மையாவே இந்த மீடியாவுல வந்து பெரிய லெவல்ல சாதிக்கணும். 2 பேருமே அழகான காதலர்களா, ஒரு நல்ல நண்பர்களா, லைஃப் லாங் இவங்களோட அந்த டிராவல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாத்துக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் அந்த வீட்டில இருந்த போட்டியாளர்களா இருக்கட்டும், பிக் பாஸ் டீமா இருக்கட்டும், ஹோஸ்ட்டா இருக்கட்டும், நிறைய வெளியில இருந்த சோசியல் மீடியால கான்டென்ட் கிரியேட்டர்கள் எல்லாருமே தாறுமாறா அடிச்சு அவங்க 2 பேருமே காயப்பட்டு உடைஞ்சு, திரும்பவும் உனக்கு நான் இருக்கிறேன், எனக்கு நீ இருக்கிற அப்படிங்கிற மாரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணி, அந்த 2 பேருமே சிறகடிச்ச பட்டாம்பூச்சிகளாட்ட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேச வார்த்தைகளே இல்லாம ஒரு அழகான டீனேஜ் காதல காட்டும்போது, உண்மையாவே ரசிக்கும் வண்ணமா, சிரிக்கும் வண்ணமா, சந்தோஷமா அந்த 2 பேத்துக்குள்ள இருந்த காதலும், நம்ம லைஃப்ல அனுபவிச்ச அந்த காதல்களை எல்லாம் நினைவுபடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இவங்க 2 பேத்த பத்தியும் நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவ ஒரு லைக் பண்ணிட்டு கமருதீன் விஜய் பார்வதியோட ஃபேன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க? நான் பேசின இந்த விதங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இனி நம்ம சேனல்ல வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் என்னென்னலாம் கன்டென்ட் போட்டா நீங்க இதே மாரி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. See you the next video. Bye மக்களே.